ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்ஸில் வாட்டர் ஃபில்லிங் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 இன்ச்சில் ஒரு நெக் பேட்டர்ன் மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அது நடுவில் அங்கங்கே நம்ம 4mm பீட்ஸ் இப்போது ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த நெக் பேட்டர்னுக்குள்ளே போட்டிருக்க 1 இன்ச் பாக்ஸ்க்குள்ளே நான் அங்கங்கே 4mm பீட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் 3mm கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் ஏதாவது பேஸ்ட் பண்ணால் கூட பண்ணிக்கோங்க. நான் இப்போ 4mm பீட் சிங்கிள் பீடாக போட்டு சிங்கிள் பீட் ஸ்டிச்சு நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மெத்தடில் நான் லாக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அங்கங்கே பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ப்ரொசீஜராக பண்ணணும், இதே லைனில் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நம்மளுக்கு போட்டிருக்க வாட்டர் ஃபில்லிங்கில் அங்கங்கே நம்மளோட பெரிய பீட் தெரியணும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பெரிய பீடு அதாவது சுகர் பீடில் தான் நம்ம லோடிங் போட போகிறோம். சுகர் பீட்லேயும் போடலாம், மைக்ரோ பீட்ஸ்லேயும் போடலாம். பட் சுகர் பீடில் போடும்போது நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். மைக்ரோ பீட்ஸில் போடும்போது நம்ம அந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் போட மாட்டோம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுவோம். அது நாளடைவில் நம்ம வாஷ் பண்ணும்போது அப்படியே கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பீட்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு லைஃப் நல்லா கிடைக்கும். அதனால் நம்ம சுகர் பீட்ஸில் ஸ்டிச்சிங்கே போட்டு இந்த வாட்டர் ஃபில்லிங்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது நெக் பேட்டர்ன்லாம் கொடுக்கும்போது செம்ம கிராண்டாக நல்லாயிருக்கும். நம்ம இந்த வாட்டர் ஃபில்லிங் மட்டுமே போட்டாலே போதும், வேறு எந்த டிசைன்ஸும் எக்ஸ்ட்ரா போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம நெக்கை சுற்றி 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி பார்டர் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம வாட்டர் ஃபில்லிங் போடும்போது வேறு எந்த டிசைன்ஸும் தேவையில்லை. நான் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம 4mm பீட் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த பார்டர் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதில் சுகர் பீட்ஸ் வச்சு சுற்றிலும் பார்டர் கொடுத்துட்டு நம்ம உள்ளே ஒர்க் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நம்ம பார்டர் கொடுக்காம நம்ம வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கும்போது, பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கும்போது நம்மளோட ஃபினிஷிங் அன்ஈவனாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ஸ்டிச்சஸ் உள்ளே போடுற ஸ்டிச்சஸ் கேப்ஸ் இல்லாமல் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி போடும்போது நம்மளோட அந்த ஃபினிஷிங் பார்டரில் ஈவனாக வராது. அதுக்காக முன்னாடியே நம்ம எப்போவுமே இந்த சுகர் பீட் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்டர் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்டர் கொடுத்துக்கலாம். நம்ம சுற்றிலுமே நெக்கை சுற்றிலுமே கொடுத்துக்கலாம். நான் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஷோல்டர் போர்ஷனில் இருக்கிறதுக்கு கொடுக்கல. நெக் போர்ஷனுக்கு மட்டும் அந்த சின்ன லைன் பெரிய லைனுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் சுற்றிலுமே அந்த பார்டர் போர்ஷனுக்குமே கொடுத்துட்டீங்க, அந்த ஷோல்டர் போர்ஷனுக்குமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நான் இது 2 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 4 சைடும் கொடுத்துட்டு ஃபில் பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்டர் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளே ஃபில் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த வாட்டர் ஃபில்லிங் நம்ம த்ரெட்டில் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்போம். அந்த பேட்டர்ன் இதுக்கு ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா சுகர் பீட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் இந்த நெக் பேட்டர்னில் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது மோட்டிவ் போடுறீங்க அப்படின்னா அதில் அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இதில் நம்ம டைரெக்டாக உள்ளே இருக்கிற அந்த கிளாத்தோட கலர் வெளியில் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே நெருக்கமாக பீட்ஸை ஃபில் பண்ண போகிறோம். நான் இப்போ இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் 2 பீடாகவும் போடலாம், இல்லை ஒரு பீடாகவும் போடலாம். ஃபஸ்ட்டு 2 பீட்ஸாக போட்டுட்டு ஸ்பேஸ் இருக்குல்ல பார்த்திங்களா, கொஞ்சம் ஸ்பேஸ் அங்கங்கே தெரியும், அந்த இடத்துலலாம் சிங்கிள் பீட் போட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஆனால் ஸ்ட்ரைட்டாக போடாமல் நம்ம எப்படி வேணாலும் சுற்றி வளைச்சி எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாமல் சுற்றி போட்டு கேப்ஸே இல்லாமல் ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் 2 பீடுக்கு மேலே அதிகமாக போட்டு ஸ்டிச் பண்ணாதீங்க. பீட்ஸ் தூக்கிட்டு நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி 2 பீட்ஸ் ஆர் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல சிங்கிள் பீட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணுங்கள். சுத்தமாக கேப்ஸே இல்லாமல் ஃபினிஷ் பண்ணுறது தான் இந்த ஃபில்லிங்கோட மெயின் கான்செப்ட்டு. ஸோ ஒரு பேட்டர்ன் இப்படி தான் ரவுண்டாக வரும், இல்லை ட்ரையாங்கிளாக வரும், ரெக்டாங்கிளாக வரும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சுற்றி இருக்கிற கேப்ஸ்லாம் ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃபுல்லாகவுமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிளாக போடலாம். ஏன்னா நம்ம த்ரெட்டில் போடும்போது நம்மளுக்கு அந்த ஹார்ட்டின் ஷேப்பை ஃபாலோ பண்ணணும். அது கொஞ்சம் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டிசைன் ரொம்ப த்ரெட்டில் போடும்போது குட்டியாக இருக்கணும் நம்ம இந்த ஸ்டிச்சஸ்ஸு. இதுங்கும்போது பீடுங்கும்போது நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. பீடு ஸ்டிச் பண்ண தெரிஞ்சாலே போதும், இந்த டிசைன் ஈஸியாக போட்டுடலாம். எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு
பீடை வந்து போட்டு ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் அந்த ஷோல்டரில் வந்து பார்டர் கொடுக்காம நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால பாருங்கள், அந்த ஷோல்டர் போர்ஷன் வந்து அன்ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பீடு முன்னாடி ஒரு இடத்துல பீட்ஸ் இல்லாமலும் இருக்கும். அதுக்காக தான் நான் பார்டர் போட்டு உங்களை ஒர்க் பண்ண சொல்கிறது. அந்த ஷோல்டர் போர்ஷன்லேயுமே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் தெரியாத அளவுக்கு நெருக்கமாக பீட்ஸை போட்டுட்டு வர்றது தான் இந்த ஸ்டிச்சு. அங்கங்கே இந்த பெரிய பீடு வச்சுருக்கிறதுனால இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். நான் வந்து 4mm பீட் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னுமே பெரிய பீடு 5mm பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நான் வெறும் 5 பீட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் இன்னுமே பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி அங்கங்கே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த பீடு மட்டும் தனியாக தெரியும் போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை வந்து நான் இப்போது பீட் ஸ்டிச்சிங் மெத்தடில் போடுறேன். இதே மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணியும் போடுவாங்க. அது பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக இருக்கும். அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. பட் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு டைம் கன்சம்ஷன் கொஞ்சம் நிறையாவே எடுக்கும். ஏன்னா பெரிய பார்டரு நம்ம அதாவது பெரிய பார்டர் மீன்ஸ் 1 இன்ச்சுக்கு நம்ம போடுறோம். 1 இன்ச்சுக்கு போடலாம், 1.5 இன்ச்சுக்கு போடலாம். அதுக்கு மேலே பெருசாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ வந்து 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு இதுக்கு மேலே போயிடாதீங்க. இந்த டிசைனுக்கு இவ்வளோ தான் அந்த பார்டர் போட முடியும். இதுக்கப்புறமே நம்ம டிசைன் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த ஒரு பார்டர் போட்டு இது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல கிராண்டாகவே இருக்கும் இந்த ப்ளவுஸு. ஜஸ்ட்டு நம்ம வந்து கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக பீட்ஸை போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இதில் டிஃபிகல்ட் இல்லை. நான் இப்போ இது ஃபுல்லாகவே போடுறத காமிச்சேன்னா என்னோடய வீடியோ லென்த்து பெருசாகிடும். ஸோ நான் இதை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபினிஷிங்கில் வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த எண்டில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் அந்த பார்டர் போடாததுனால என்னோடய ஷோல்டர் போர்ஷன் வந்து அன்ஈவனாக இருக்கும். பாருங்கள், லாஸ்ட்டில் நம்ம வந்து போட்டுட்டு எண்ணாட் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்க வேண்டியதான். இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக போடலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது. அதனால் நாங்கள் எண்ணாட் போட்டுட்டு இங்கே வந்து கொஞ்சம் அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.